பிரைஸ் த லார்ட். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள், உயர்ந்தவள். குணசாலியான ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாள். ரூத் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 24வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான எபேரியரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாகேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தாள். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். கிரீடம் ஒரு அலங்காரம். 1 பேதுரு 3 அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய கிரீடம். அதுவே நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ சாந்த குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும், அமைதியாய் இருக்க வேண்டும். சண்டை பண்ணுகிறவளாய், புறங்கூறுகிறவளாய், குறை பேசுகிறவளாய், பெருமை பொறாமை உடையவளாய் இருக்கக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீயாய் குணசாலியான ஸ்திரீயாக காணப்பட வேண்டும். குணசாலியான ஸ்திரீ தீமை செய்ய மாட்டாள், நன்மையே செய்வாள். சோம்பேறியாய் இருக்க மாட்டாள், உற்சாகமாய் இருப்பாள். அவள் சம்பத்து குறையாது, ஆசீர்வாத குறைவு இருக்காது. அவன் விளக்கு அணையாதிருக்கும் என்று நீதிமொழிகள் 31 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் ஜெபிக்கிறவளாய் இருப்பாள், ஏழைகளுக்கு உதவுகிறவளாய், எதற்கும் பயப்பட மாட்டாள், நம்பிக்கை உடையவளாய் இருப்பாள், எல்லோராலும் புகழப்படுவாள். ஆதியாகமம் 25 அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். குணசாலிகளாய் நாமும் மாறுவோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தையும் சபையையும் கட்டி எழுப்புவாள். புத்தி இல்லாதவள் எல்லாவற்றையும் இடித்து போட்டு விடுவாள். புத்தியாய் நடந்து கொண்ட எஸ்தர் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் குடும்பமும் அவளுடைய ஜனங்களும் ஆசீர்வாதமாய் இருந்ததால், எல்லாவற்றையும் புத்தியாய் செய்ததால் புத்தியுள்ளவளாய் செயல்பட்டாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். தனக்கு கிடைத்த குடும்ப வாழ்க்கையும் இடித்து போட்டு விட்டாள். புத்தி இல்லாதவள் கீழ்ப்படிய மாட்டாள். புத்தியுள்ளவள் எல்லோருக்கும் கீழ்ப்படிவாள். புத்தியுள்ள கன்னிகைகள் விளக்கு அணையாமல் இருந்தது, தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெய் குறையாமல் இருந்தது. மணவாளனாகிய இயேசு வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருந்தார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீகள் விளக்கு அணிந்திருந்தது, தீவெட்டிகளில் எண்ணெய் இல்லை. மணவாளனாகிய இயேசு வரும்போது கைவிடப்பட்டார்கள். நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் இருப்போம். புத்திமானாய் நடந்து கொள் என்று மோசே மரித்த போது யோசுவாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா எல்லா இடத்திலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். 1 சாமுவேல் 18 அதிகாரம் 14வது வசனம். தாவீது செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை பார்த்து சவுல் பயந்திருந்தான். புத்தியாய் நடந்து கொண்டால் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 29வது வசனம். நீடிய சாந்தமுள்ள மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுவான். புத்தியுள்ளவன் சாந்த குணமுள்ளவனாய் இருப்பான். கோபப்படுகிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.